ஒரு அழகான தோட்டத்தில் ஒரு சின்ன எறும்பு தினமும் கஷ்டப்பட்டு உணவு சேகரிச்சு கொண்டிருந்தது. அதே தோட்டத்தில் ஒரு அழகான பட்டாம்பூச்சி சுதந்திரமா பறந்து கொண்டிருந்தது. அது எறும்ப பார்த்து சிரிச்சு, ஏய், இவ்ளோ கஷ்டப்படுறியா? வாழ்க்கைய என்ஜாய் பண்ண தெரியாதான்னு கேட்டது. அது எறும்ப பார்த்து சிரிச்சு, ஏய், இவ்ளோ கஷ்டப்படுறியா? வாழ்க்கைய அனுபவிக்க தெரியாதான்னு கேட்டது. எறும்பு அமைதியா சொன்னது, நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது, அதனால நான் தயாராகிறேன். எறும்பு அமைதியா சிரிச்சு பார்த்தது. நாளைக்கு என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியாது, ஆனா அதுக்காக நாம இப்போ தயாரா இருக்கணும். சில நாட்களுக்கு பிறகு பெரிய மழை வந்தது. காற்றும் பலமாக வீச ஆரம்பிச்சது. பட்டாம்பூச்சி பறக்க முடியாம, சாப்பாடும் கிடைக்காம துன்பப்பட்டு துடிச்சது. ஆனா எறும்பு முன்பே சேகரிச்ச உணவுடன் பாதுகாப்பான இடத்துல சந்தோஷமா இருந்தது. நண்பா, இப்போ சந்தோஷம் நினைச்சு வாழ்றது வாழ்க்கை இல்ல. முன்ன யோசிச்சு செயல்படுறவங்க தான் உண்மையில ஜெயிக்கிறாங்க. மற்றவர்களை கிண்டல் பண்றவங்க நீண்ட நாள் நிலைக்க மாட்டாங்க.